நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடி ஒரு மெகா ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு. ஸோ அந்த ஆக்ஷனுக்கான ரிட்டன்ஷன் ரூல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎல்கான ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆகஸ்ட் எண்ட்லேயே வந்து ஐபிஎல் வந்து வெளியிட்டிருக்கணும். பட் அவங்க வந்து வெளியிடலை. ஸோ அது வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ அது வந்து எப்போ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி செப்டம்பர் எண்டில் வரலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டில் பிசிசிஐயோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஒன்று பெங்களூர்ல நடக்க போகுது. ஸோ மேபி அந்த மீட்டிங்ல கூட அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆல்ரெடி இந்த ரிட்டன்ஷன் ரிலேட்டடா ஐபிஎல் டீம்ஸ் கூட ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ அந்த மீட்டிங்கோட அவுட்கம் என்னன்னா, ஸோ நிறைய டீம்ஸ் வந்து எங்களுக்கு 4 to 5 ரிட்டன்ஷன்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. சில டீம் வந்து இன்ஃபேக்ட் 8 ரிட்டன்ஷன்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அண்ட் சில டீம்ஸ் 2 ரிட்டன்ஷன்ஸ் போதுங்க, எதுக்கு இவ்வளோ ரிட்டன்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில டீம் எப்படின்னா, எங்களுக்கு ரிட்டன்ஷன்ஸே வேணாம், ஸோ ரிட்டன்ஷன்ஸே இல்லாமல் கொடுங்க, 0 ரிட்டன்ஷன்ஸோட ஃப்ரெஷ்ஷான டீம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்தெந்த டீம் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணி ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சீசன் ஆப்ஷனுக்கு ஸோ எத்தனை பேரை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மேபி செப்டம்பர் எண்டில் வரும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர் எண்டில் எத்தனை பேரை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் நவம்பர் 15 தான் வந்து டீமுக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் ரீடைன் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன் அரௌண்ட் டிசம்பர்ல நடக்கலாம், இல்லை நவம்பர் எண்டில் கூட நடக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து லாஸ்ட் டைம் துபாயில நடந்தது. அண்ட் இந்த டைமுமே அந்த மாதிரி ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. மேபி அபுதாபி ஆர் சவுதி அரேபியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரீஸ்ல நடக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆல்சோ ஆர்டிஎம் ஆப்ஷனும் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எத்தனை இருக்கும், ஆர்டிஎம் மேபி 1 or 2 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எத்தனை இருக்குங்கிறத பத்தி இன்னும் டீடைல் இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் ஆர்டிஎம் ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த அன்கேப்டு ரூல், அதாவது ஒரு பிளேயர் வந்து இப்போ 5 இயர்ஸா வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடலை அப்படின்னா ஸோ அந்த பிளேயரை வந்து அன்கேப்டு பிளேயரா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து 2021 ஐபிஎல் வரை இருந்தது. அண்ட் அந்த ரூலை வந்து 2021க்கு மேலே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரூலை அகைன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா ஐபிஎல் கமிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து தோனிக்காக சிஎஸ்கே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ சிஎஸ்கே சைடு இருந்து இந்த மாதிரி ஒரு ரூல் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற எந்த அப்ரோச்சும் அவங்க பண்ணல. ஸோ ஐபிஎல்லே தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு, இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஸோ இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேபி ஐபிஎல் என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, தோனி வந்து இந்த சீசனும் ஆடினார்னா அவங்களுக்கும் நல்ல ரெவன்யூ வரும் அண்ட் தோனி வந்து நல்ல கிரவுட் புல்லர், ஸோ எல்லாமே இருக்கும் அப்படி சொல்லி கூட இந்த ரூலை வந்து அவங்க வந்து உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து சிஎஸ்கே தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா தோனிக்காக அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இது வந்து முழுக்க முழுக்க தோனியை சார்ந்ததா மட்டுமே இருக்காது. ஏன்னா நீங்க சுனில் நாராயண் பாத்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் T20 இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா 2019 ஆடி இருக்காரு. ஸோ அவருமே மேபி அன்கேப்டு பிளேயரா அவங்க ரீடைன் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ சுனில் நாராயணுக்கும் இந்த ரூல் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஆல்சோ ஃபாஃப் டு பிளஸிஸ் இருக்காரு. ஸோ அவருமே வந்து அவரோட லாஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் பாத்தீங்கன்னா 2020 ஆடி இருக்காரு. மேபி இந்த வருஷம் அவருக்கான அந்த எலிஜிபிலிட்டி இருக்காது. பட் நெக்ஸ்ட் இயர் அவருமே வந்து ஒரு அன்கேப்டு பிளேயரா வந்து உள்ள வந்து ஆடலாம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தோனியோவோ சிஎஸ்கேவோ சார்ந்ததா இருக்காது. அண்ட் இந்த ரூல் கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா, ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.